தாமர குளத்துக்கு இந்த பக்கம் தானே போனோம். ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டு குட்டா பனைமரம் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பனைமரம் 2 பக்கம் பனைமரம் இருக்கு, நடுவுல பாதை போகும். அப்படியே போய் அங்க உலகணும். அப்பா ஆமா, வரிசையா பனைமரம், நடுவுல பாதை, இதுல விழுந்தா அப்ப அங்குழுந்து அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு. அப்பா இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குழுந்து அப்படியே போனேன்னா கோயிலக்காடு இருக்க, கோயிலக்காடுல போய் அங்கே உலகணும். கோயில தோட்டம். அப்பா கோயில தோட்டம், இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி, கல்லுக்குழியில் விழுந்துச்சா அப்படியே நேர தாமரை குளம் தான். கல்லுக்குழி கடைசியா இதுல விழணும். எங்க? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. இதுல விழுந்தா என்ன ஆகுது? போயிடுறேன். வாயே. என்ன, உள்ள போலாமா இல்ல எங்கேயோ உட்காந்துக்கலாமா? எதுக்கு? சோர்த்திங்கவா கூப்பிடுவாங்க, ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியமா? அதான் கிளி வச்சிருக்கிய, எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி உள்ள வா. வா வா, உள்ள வாய. ஆமா, சீட்டங்க? சீட்டா? அதெல்லாம் இல்லையே. சீட் இல்லாம கிளி என்ன எடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒண்ணு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா, சரி சரி, மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு. ஆமா. ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அதான் அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல, ரேகை, ரேகைல தெரியுது. எங்க அண்ணனை பத்தி என் ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார் தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ ஆமா, உன் அண்ணன் கட்டின பாட்டுன்னு சொல்லு. நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ. கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. தம்பி புரிஞ்சுக்கோ. என்னப்பா சின்ன செட்டியாரே, நான் சொல்றது காதல ஏறுதா? ஆமாமா, காதெல்லாம் பொடி மசுரா ஏறுது. யோ சீக்கிரம் வட்டியா, நான் போய் வட்டி பணம் வேணும் வரணும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. யோ என்ன பத்தி அதோட பேசு, எங்க அப்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளு. பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இழக்கும் மனிதர் இவர். வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர். யாரு? எங்க அப்பனா? ஆமாண்டா, உங்க அப்பன். ஏழை பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தன். உங்க அப்பன் எமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தன்.
ஐயோ ஐயோ ஏண்டா கிராப்பாரா வெட்டி இருக்க அட நாசமா போனவனே கொள்ளையில போனவனே கையில பாம்பு புடுங்க என்ன பத்தி பாடி பாடியே என் புள்ள தலையை இப்படி பள்ளம் பண்ணி போட்டேடா ஐயோ ஐயோ துருள் துருளா இருந்த இந்த கிராப்பை இப்படி துண்ணாமு காலவாயா ஆக்கி போட்டியாடா டேய் எடுத்துறா மேல இங்க நிக்காத போடா போடா நான் உங்க அப்பா மருதத்தை வந்து பேசிக்கிறேன் கொஞ்சம் இரு, காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்தது அண்ணன். இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சது, அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கர்த்தம்மா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ, ராட்டினத்துக்கார விட்டு புள்ளியா? முதல்ல வெளியில போ. ஏன்? நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாரா பார்த்தாங்கன்னா வைவாங்க. போ போ. நான் போக மாட்டேன், போ. இங்க பாரு, வண்டிகார சத்தம் கேக்குது. உங்க அக்காலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி. கிளி கிளி கிளி, இங்க ஒரு கிளி, அங்க ஒரு கிளி. இது பச்சை கிளி, அது பாஞ்சாலி கிளி. இல்ல பாஞ்சாலி, என்கிட்ட ஒண்ணும் பேசாத. ஏன் பாஞ்சாலி, என் மேல கோபமா? பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்க துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்திட்டல்ல. அது அது வந்து உனக்கு உங்க அக்கா. ஆமா, உங்க அக்கா எங்க போயிருக்கா? எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா. பாஞ்சாலி பாஞ்சாலி, நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரியக்கத்தி எடுத்து கொடுப்பியா? நான் உனக்கு பாவாடுறவுக்கு வாங்கி தருவேன்னா. நிஜம்மா? நிஜம்மா. வா 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 வா, இங்கதான். ஐயோ, என்ன கெட்டாதே. இரு இரு, நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன். இரு, நேத்து உங்க அக்கா அவகிட்ட சண்டை போட்டா. நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா? நான் விழுந்துடுவேனே. நீ விழாமத்தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேனே. தேடி பாரு, இங்க ஒண்ணுமே இல்லையே. இருக்குமே இருக்குமே, இங்க இல்லையே. தேடி பாரு. ஐயோ, என்ன விடு, என் இடுப்பு வலிக்குதே. ஓரமா பாரு. இங்க இல்லையே. ஐயோ, நான் விழ போறேன். போ மச்சான், அங்க சூரி கத்தி இல்ல, கீரி கத்தி இல்ல. நான் போய் அரைக்கணும்.
யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வைக்கலாம் பாக்குறியே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன்? எனக்கு வரப்போறத தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான் இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருப்ப, நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சு போய் கிடக்குது. ஐயோ, யாரோ வராங்களே. ஐயோ, பக்தி வீதி ஈஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே. என்ன பண்றது? யோ, நீ முங்கியா? யோ, நீ முங்கு. சரி சரி இரு. அட, அவங்க அக்கா இவள காணோம்னு அங்க தேடிக்கிட்டு இருக்கா. இது என்னமா தண்ணில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? யார் இது? பாஞ்சாலியா? ஏண்டி அம்மா வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணோம்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. எங்க அக்கா சந்தையில இருந்து வந்துடுச்சா? வந்து ஊரே கேளு நாடைய கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வ சட்டியில வச்சிருந்த காசையும் காணோமா, உங்க மச்சானையும் காணோமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணோம்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. போறேன். பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது? என் தலை வெளியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ, சரி சரி, நான் போறேன். ஐயோ, என் மச்சான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ, முங்கியா? அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. ஐயோ, சரி, நானே முங்குறேன். ஏய், அதுக்கு ஏண்டா கேப் மாத்தனம் பண்றியா? எங்கடா சரக்கு? சாமி சத்தமா சொல்றேங்க, பொய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, சிறுவூர்ல போய் நான் வாங்கிட்டு வர்றேன். சரி, பாட்டில் எங்க? இத பாருங்க, எடுத்துறேன். ஏடுறா, இருங்க, வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி? ஏய், சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பார்த்து வர வர்றியா? சினிமா வேண்டாங்க, சினிமா ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டேன். ஏண்டா சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வழி விசாரிச்சு நேரா கொட்டாய்க்கா போனங்க. அப்புறம் அங்க உள்ள போனங்க. அங்க முன்னால மாட குளியாட்டம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உள்ள போனங்க. அங்க ஒரு படுதா இருந்துச்சு. அங்க ஒரு நின்னுட்டு இருந்தவ அது என்ன அர்த்தம்? அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஊரா இருந்துச்சுன்னா வேணாங்கோயில கட்டி வச்சு அடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனங்க. அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க, வாழைத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்தினானே என்னவோ, பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தாப்புல இருந்தது. சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள 4 சமகால முளத்துல வெள்ளை விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன், அந்த செவத்துல வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாகர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? காசு கொடுத்து போட்டு குருதை மேலோட்ட வரேன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்தாங்க. இனிமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க.